ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ். இந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டால் டவர் டைப்பில் இருக்கும். கீழே வந்து ஒரு பேஸ் சேம்பர் இருக்கும், அதுக்கு மேலே வந்து அந்த ஊஃபர் சிஸ்டம்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் மிட் ரேஞ்ச் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ரீக்வன்சி யூனிட் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏன் இந்த மல்டிபிள் டிரைவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் வந்து 2 மிட் பேஸ் ஊஃபர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நல்ல மோர் சவுண்ட் எடுக்கிறதுக்காக. அந்த நம்மளோட இப்போ வந்து நம்ம சென்டரில் நம்ம ஒரு ஹோம் தியேட்டரில் சென்டரில் உட்காந்துருக்குறோம். இந்த ஹோம் தியேட்டரில் சென்டரில் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு லிசனிங் பாயிண்ட், சென்டர் லிசனிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுமாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிசனிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். சரவுண்டு அண்ட் அட்மாஸு அந்த மாதிரி உள்ளதோட லிசனிங் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இந்த ஹோம் தியேட்டரில் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இதோட அமைப்பு அண்டு இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது மியூசிக் லிசன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா எப்போதுமே உங்களோட ஸ்வீட் பாட் அப்படிம்பாங்க, அந்த ஸ்வீட் பாட் வந்து கரெக்டாக வந்து கொண்டுட்டு வர்றது வந்து இந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங் தான் கொண்டு வரும். புக் செல்ஃபு கீழே வைக்கணும், மேலே வைக்கணும், அந்த மாதிரிலாம் வைக்கணும். அந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட இயர் லெவலில் அது இருக்கும். அந்த இயர் லெவலில் அந்த டியூட்டர் இருக்கிறனால உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சியோட வேவ் லென்த் வந்து ஷார்ப்பாக டைரெக்டாக வரும்.